ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் பேங்க் ஜாப்பு, அதுவும் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் வந்த இடம் கரெக்டான இடம் தாங்க. ஸோ நமக்கு இன்னைக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/11/2025 30/11/2025 வரை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் இந்த போஸ்டிங் தான் இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்த வரையும் சீஃப் மேனேஜர் ஐடி அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் அட்மினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ். இதுக்கு வந்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 28 வயசுலேருந்து 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீஃப் மேனேஜர் கிளவுட் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேக்கன்சிஸ். எஸ்சிக்கு ஒன்றும் ஓபிசிக்கு ஒன்றும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 28 வயசுலேருந்து 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீஃப் மேனேஜர் இன்சிடென்ட் மேனேஜர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ். இது வந்து ஜென்ரலுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் ஏகப்பட்ட டிசிப்ளினில் வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஐடி அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் அட்மினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேக்கன்சிஸ். எஸ்டிக்கு ஒன்றும் ஜென்ரலுக்கு ஒன்றும் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 28 வயசுலேருந்து 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது சீனியர் மேனேஜர் கிளவுட் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ். அதுக்கு வந்து எஸ்சிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 28 வயசுலேருந்து 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் மேனேஜரில் குவாலிட்டி கண்ட்ரோல், டெவலப்மெண்ட், இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஸ்பார்க் அந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசிப்ளினில் வந்து அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேக்கன்சிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஒன்றும் ஓபிசிக்கு ஒன்றும் அவங்க வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 25 வயசுலேருந்து 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. எல்லா ஜாபுக்குமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேனேஜர் சிவில் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேக்கன்சிஸ். ஓபிசிக்கு இடபிள்யூஎஸ்க்கு ஒன்றும் ஜென்ரலுக்கும் 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேக்கன்சிஸ். ஓபிசிக்கு ஒன்றும் ஜென்ரலுக்கு ஒன்றும் வந்து அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சம்பளம் தாங்க இதற்கான ஹைலைட்டே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்கேல் 2ல இருக்க கேடருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக் பேவை 64,820 ப்ளஸ் அலவன்சஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கேல் 3க்கு பார்த்தீங்கன்னா 85,920 ப்ளஸ் அலவன்சஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்கேல் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,02,300 ப்ளஸ் அலவன்சஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1,30,000 1,40,000 உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாகவே உங்களுக்கான இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்தவரையும் அவங்க கேட்டிருக்க ஏஜ் மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/10/2025 படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது நீங்கள் சிஜிபி ஆர் ஓஜிபியில் வந்து டிகிரியில் வந்து மார்க் உங்களுக்கு அவார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியுன்றதை அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நான் அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 25 மார்க்கும், ப்ரொஃபஷனரி நாலேஜ் ரிலவெண்ட் டு த போஸ்ட் அதாவது உங்கள் போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக என்ன ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்ட்லேருந்து மொத்தம் 100 மார்க் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 நிமிடங்கள் உங்களுக்கான எக்ஸாமினேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் 2 லாங்குவேஜ்லுமே வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வெயிட்டேஜை பொறுத்தவரைக்கும் 80% ஆன்லைன் எக்ஸாமுக்கு வெயிட்டேஜாகவும்
20% வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கும் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணுன்றதை வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்டாங்க, பாயிண்ட் வைஸாக கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு 1க்கு 2 டைம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து மறக்காமல் வந்து இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு. ஸோ அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கான அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸாக எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹175 வந்து இன்டிமேஷன் சார்ஜஸாக வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை, இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஜென்ரல் மற்றும் அதர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் சேர்த்து 850 வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் bankofindia.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸில், என்ன கேபிள், எந்த மெத்தடில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து விளக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நீங்களே வந்து தனியாகவே வந்து அப்ளை பண்ணலாம். அந்த அளவு இவங்க வந்து தெளிவாக எல்லாத்தையும் வந்து பக்கவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் தாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் இந்த பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போகிறீங்க, வேலையை விட்டு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் செக்யூரிட்டி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ்லையோ 1.5 இயர்ஸ்லையோ வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakhs வந்து ஸ்கேல் 2ல் இருக்கவங்க வந்து 2 lakhs பேமெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பண்ணணும். ஸ்கேல் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் வந்து இனிஷியலாகவே வந்து பேமெண்ட் பண்ணணும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த டெபாசிட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் bankofindia.co.in இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மற்றும் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்க, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.